இந்த வீடியோவில் நம்ம இந்த வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீடியோஸில் ஒரு ஃபைலுக்குள்ளே எப்படி ரைட் பண்ணுறது அப்பெண்ட் பண்ணுறது பார்த்தோம். அப்புறம் ரீடிங் அ ஃபைலும் பார்த்தோம். அங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், க்ளோசிங் அ ஃபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ராசஸிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் 1.close ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த வித் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பைத்தன் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ அதோட எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இன்னொரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். இதை வந்து ரீட் ஃபைல் 3 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த test.txt ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். பட் வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ சின்டாக்ஸ் எப்படின்னா வித் அதுக்கப்புறம் ஓப்பன். ஓகே, ஃபைல் நேம் test.txt, அப்புறம் அதோட மோடு ரீட் மோட் ஆஸ் ஃபைல் அண்ட் கோலன் கொடுப்போம். எப்படி நம்ம இஃப் பிளாக்கு இல்லை லூப்ஸ்லலாம் அந்த கோலன் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கோலன். ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அண்ட் ஈவன் ப்ரோக்ராம் ஏதாவது அப்ரப்டாக எண்ட் ஆனாலும் சரி, என்ன ரீசன்னால் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகுதோ ஆர் கம்ப்ளீட் ஆகுதோ, இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் வித்தை வச்சு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா பைத்தன் வில் டேக் கேர் ஆஃப் ஆட்டோமேட்டிக்லி க்ளோசிங் த ஃபைல். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ரீட் ஃபைல் 1 க்ரியேட் பண்ணும்போது இந்த இனிஷியலாக நான் ஆட் பண்ண விட்டுருந்தேன், அப்புறம் ஆட் பண்ணேன். அப்படிலாம் நம்ம ஏதாவது விட்டுறோம் அப்படின்னா பைத்தன் வில் டேக் கேர் ஆஃப் க்ளோசிங் த ஃபைல். ஸோ அதான் வித்தோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம சும்மா ஃபைல்ஸ் அந்த லைன்ஸ் வச்சு ஃபைல் டாட் ரீட் லைன்ஸ். ஓகே, ஸோ நம்ம எல்லா லைனையும் ரீட் பண்ணுறோம். அப்புறம் அந்த லைன்ஸு அதாவது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை ஒரு லூப்பில் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா பைத்தன் ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துடுச்சு. நம்ம இந்த பிரிண்டில் பார்த்தோம், எண்ட் ஈக்குவல்ஸ் இங்கே கொடுப்போம். எண்ட் ஈக்குவல்ஸ் நத்திங் இப்படி கொடுத்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரா நியூ லைன் இங்கே பிரிண்ட் ஆகுது இல்லையா, அது ஸ்டாப் ஆகிடும். அதை வேணால் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ரீட் ஃபைலில் போனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஒரு வேரியபிள் ஃபைல் 1 யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அதிலேருந்து ரீட் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஃபைல் 1 க்ளோஸ் பண்ணுறோம். வேறஸ் வித் யூஸ் பண்ணால் நீங்கள் வித் ஓப்பன் ஃபைல் ஆஸ் ஒரு பாயிண்டர் ஒரு வேரியபிள் கொடுப்போம். அந்த பிளாக்குள்ளே நம்ம அந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பைத்தன் க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ 2 விதமும் யூஸ் பண்ணலாம். வித்தும் வெரி காமன்லி யூஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக வித்தும் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் வே பைத்தன் வில் டேக் கேர் ஆஃப் க்ளோசிங் த ஃபைல். ஸோ அதான் மெயின் திங். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வித்தும் நிறைய காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வெரி குட். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.